ஹாய்ங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப நேச்சுரலாக நம்ம கிராமத்து சைடில் எப்படி ரோஸ் மில்க் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப பளபளன்னு நல்ல க்ளோயிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு ரொம்ப கூலிங்கும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியில் ரோஸ் மில்க்ஸ் வாங்கி குடிக்காமல் நம்ம வீட்டிலே இதை நம்ம செஞ்சு எப்படி சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும், சீக்கிரமாகவே செரிமான தன்மை ஆகிடும். எந்த ஒரு ஃபுட் கலருமே, எந்த ஒரு எசன்ஸ் இல்லாமல், எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாமல் நம்ம ரொம்ப நேச்சுரலாக 2டே பொருளை வச்சு நம்ம இதை பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பீட்ரூட் ஜூஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நல்லா வந்து அதை சுண்ட வைக்க போகிறேன். நான் ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா அதை கொதித்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்போ அது நல்லா கொதித்து வரும்போது அது பீட்ரூட்டோடைய அந்த பச்சை வாடை வரும் இல்லையா, அந்த வாடை ஃபுல்லாக போய் அது ஒரு எசன்ஸ் கண்டென்ட்ஸில் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதில் லெமன் எதுவும் ஊற்றலை, நான் அதில் சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும்னே பீட்ரூட் ஜூஸை நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா 1 வாட்டி 2 வாட்டி தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 2த்தையுமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கூலிங்காக குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கூலிங்காக நான் கொஞ்சம் நேச்சுரல் லுக் கொடுக்குன்றதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், பாதாம் பிஸ்னி நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன், சப்ஜா சீடும் ஊற வச்சு வச்சுட்டேன். அது 2மே ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்வீட்டுக்காக இதில் வந்து நான் நாட்டு சக்கரை தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். நான் இன்றைக்கி பசங்களுக்கு செஞ்சு தரேன்றதால நாட்டு சக்கரை போடாமல் ஒயிட் சுகர் வந்து தேங்காய் பால் கூட நான் அரைச்சிக்கிட்டேன். நீங்களும் ஒயிட் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சக்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், மில்க் மேட் வேணாலும் ஊற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது பீட்ரூட் போட்டு செய்யறதுனால பீட்ரூட் ஸ்மெல் வருமா, பச்சை வடை வருமா, அதுக்காக தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொதிக்க வச்சுன்னா கண்டிப்பாக பீட்ரூட் ஸ்மெல்லே உங்களுக்கு வராது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் இதை நீங்கள் விடவே மாட்டீங்க. நல்லா சூப்பரான நம்ம ஃபேஸ்க்கு நல்ல க்ளோயிங் கொடுக்கும், நேச்சுரல் க்ளோயிங் கொடுக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப கூலிங் கொடுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், திகட்டவே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் அதில் பாதாம் பிஸ்னி சப்ஜா சீட் கொஞ்சமாக அதை எசன்ஸ் ஊற்றிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது பசங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு குடித்தாங்க. அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு உங்கள் பெரியவங்களுக்கு எல்லாரும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனால் நமக்கு எந்த ஒரு கெடுதலுமே இல்லை. ரொம்ப நேச்சுரலாக நம்ம பண்ணுறோன்றதுனால எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி தான். அது நல்ல கலருமே கொடுக்கும். அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, அவங்களாம் நீங்கள் நாட்டு சர்க்கரையில் ஹனி கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். எதுவுமே ஆகாது உங்களுக்கு. வெளில ரோஸ் மில்க்ஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு பதில் நீங்கள் இதே மாதிரி வாங்கி குடிங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.